கலாத்திய திருச்சபைக்கு பவுல் எழுதின நிருபத்தில் அதனுடைய நோக்கத்தை நாம் அறிந்திருக்க வேண்டும். பவுல் மூலமாய் கலாத்திய நாடுகளிலே சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு அநேக மக்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். குறிப்பாக புறஜாதி மக்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். ரட்சிக்கப்பட்டு சபையாக அங்கே தேவனை ஆராதித்து வந்தார்கள். பவுல் அங்கே அறிவிக்கப்பட்ட சுவிசேஷம் என்ன சுவிசேஷம் என்று சொன்னால் கிருபையின் சுவிசேஷம். இயேசு கிறிஸ்துவை குறித்துதான அந்த சுவிசேஷம். ரட்சிப்பு கிரியைகளினால் அல்ல, இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவை மரணத்தினாலும் அவருடைய கிருபையினாலும் மட்டுமே நமக்கு கிடைக்கும். எனவே நாம் விசுவாசிக்க வேண்டும். விசுவாசத்தின் மூலமாய் நாம் ரட்சிப்பு அடையலாம் என்கிற அந்த சுவிசேஷத்தை கேட்ட மக்கள் அவர்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். ரட்சிக்கப்பட்டு சபையோடு இருந்து கடவுளை ஆராதிக்கிற நேரத்தில் தான் கள்ள போதகர்கள் அவர்களை சந்தித்து அவருடைய விசுவாசத்தை கெடுத்து போட்டு விட்டார்கள். அவர்கள் நம்பியிருக்கிற சுவிசேஷத்தை அவர்கள் விட்டுவிட்டு வேறொரு சுவிசேஷத்திற்கு அவர்களை கடத்தி கொண்டு போய்விட்டார்கள். வேறொரு சுவிசேஷம், அதாவது வேதம் போதிக்காத சுவிசேஷம், கிறிஸ்துவை சார்ந்து கொள்ளாத சுவிசேஷத்தை இந்த கள்ள போதகர்கள் அந்த கலாத்திய திருச்சபை மக்களுக்கு பிரசங்கிக்க போதிக்க ஆரம்பித்தார்கள். இதை கேட்ட மக்கள் அவர்கள் பவுல் எங்களுக்கு சொன்ன அந்த சுவிசேஷத்தின் அடிப்படையில் தான் நாங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், அதில் நாங்கள் உறுதியாக இருப்போம்னு சொல்லி அவங்க உறுதியாக இல்லை. அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னு சொன்னால், அதாவது கிரியைகளின் மூலமாக ரட்சிக்கப்படலாம் அப்படிங்கிற அந்த சுவிசேஷத்தை அவர்கள் கேட்டு அவர்கள் எது சரியானது என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்ளவில்லை. ஆனால் கள்ள போதனைக்கு தங்கள் செவிகளை சாய்த்து கொள்ள அவர்கள் ஆர்வமுள்ளவர்களாக இருந்தார்கள். கள்ளப்போதகர்கள் ரெண்டு விதமான காரியத்தை தவறான சுவிசேஷத்தின் மூலமாய் அவர்களுக்கு போதித்தார்கள். ஒன்று, உங்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்த அப்போஸ்தலன், அதாவது பவுல் ஒரு முறையான அப்போஸ்தலன் அல்ல என்று சொல்லி முதல்ல அப்போஸ்தலன் ஆகிய பவுல் மீது குற்றம் சாட்டினார்கள். ரெண்டாவது, ரட்சிப்பு கிருபையினால் மட்டும் இல்லை, கிரியைகளினாலும் நாம் ரட்சிக்கப்படலாம். அதனால் ஆபிரகாம் அவன் கர்த்தரை விசுவாசித்து ரட்சிக்கப்பட்டான். அவன் ரட்சிக்கப்பட்ட விதம் விருத்த சேதனம் பண்ணினான், நியாயப்பிரமாணங்களை கடைபிடித்தான். எனவே அவன் நமக்கு விசுவாசிகளின் தகப்பனாக இருக்கிறபடினாலே, அதனால் அவன் எப்படி விருத்த சேதனம் பண்ணி கொண்டானோ அதே போல் நாம் விருத்த சேதனம் பண்ணிட்டோம்னா போதும், நாம் ரட்சிக்கப்பட்டுடலாம். அதனால் கிறிஸ்துவை நாம் விசுவாசிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லி தவறான உபதேசத்திற்கு அந்த மக்களை கொண்டு போய்விட்டார்கள். இதை கேட்ட பவுல் மிகவும் கோபமுடையவனாக இந்த நிருபத்தை எழுதுகிறார். இந்த நிருபத்தை கலாத்திய திருச்சபை மக்களுக்கு தவறான சத்தியத்தின் பாதையிலே கடவுளை தவறாய் புரிந்து கொண்டு தவறான சுவிசேஷத்திற்கு அவர்கள் செவி கொடுத்தபடினாலே அவர்களை சரி செய்வதற்காக தான் அப்போஸ்தலன், உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவினால் நேரடியாக அழைக்கப்பட்ட அப்போஸ்தலன் என்பதை நிரூபிக்கவும், நமக்கு ரட்சிப்பு கிரியைகளினால் அல்ல, நியாயப்பிரமாணத்தினால் அல்ல, விருத்த சேதனத்தினால் அல்ல, நமக்கு ரட்சிப்பு இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையினாலே மட்டுமே நமக்கு ரட்சிப்பு உண்டு என்பதை நிரூபிப்பதற்கும் இந்த நிருபத்தை எழுதினார். இதை நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டிங்கன்னா தான் இந்த செய்தி நாம் அறிந்து கொள்ள முடியும். இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற தொடர் செய்தி என்னன்னு சொன்னால், இந்த 3ஆம் அதிகாரத்திலே பவுல் கிருபையின் சத்தியத்தை பாதுகாப்பதற்காக 2வது வாதத்தை அங்கே முன்னிறுத்தி பண்ணுறார். இந்த 3ஆம் அதிகாரத்தில் இந்த நீங்கள் கவனித்து இந்த படித்து பார்த்தீங்கன்னா, இங்கே 5 விதமான
கேள்விகளுக்கு அவர் பதில் அளிப்பதை நாம் பார்க்குறோம். 1 முதல் 5 வசனத்தில் நீங்கள் ரட்சிப்பை பெற்றுக்கொண்டது ஆவியின் வழிநடத்துதலா மாம்சத்தின் நியாய பிரமாணமா? அதாவது உங்களை ரட்சிப்பில் வழிநடத்துனது ஆவியின் வழிநடத்துதலா அல்லது நியாய பிரமாணத்தின் வழிநடத்துதலா? நீங்கள் அதுக்கு பதில் சொல்லுங்கன்னு சொல்லி கேட்குறார். 2வது 3ஆம் அதிகாரம் 6 முதல் 9 வசனத்தில் நீங்கள் ரட்சிப்பை பெற்றுக்கொண்டது விசுவாச பிரமாணமா கிரியை பிரமாணமா? விசுவாச பிரமாணத்தினால் நீங்கள் ரட்சிக்கப்பட்டீங்களா அல்லது கிரியை பிரமாணத்தினால் ரட்சிக்கப்பட்டீர்களா அப்படின்னு சொல்லி கேட்குறார். 3ஆவதாக 10 முதல் 14 வசனத்தில் நீங்கள் ஆசீர்வாதத்தை தேடுகிறீர்களா அல்லது சாபத்தை தேடுகிறீர்களா? கவனிங்க, 3வது என்ன கேட்குறாரு? ஆசீர்வாதத்தை தேடுகிறீர்களா சாபத்தை தேடுகிறீர்களான்னு சொல்லி கேட்குறார். 4ஆவதாக அவர் 3ஆம் அதிகாரம் 15 முதல் 18 வசனத்தில் வாக்குத்தத்த உடன்படிக்கையா நியாயப்பிரமாண உடன்படிக்கையா எது உங்களை ரட்சித்தது? வாக்குத்தத்த உடன்படிக்கையா நியாயப்பிரமாண உடன்படிக்கையா? அடுத்தது கடைசியாக அவர் கேட்கிறார் 19 to 29 வசனங்களில் சுதந்திரமா சிறைகளா எது உங்களை விடுதலையாக்கியது? சுதந்திரமா சிறைகளா எது உங்களை விடுதலையாக்கியது அப்படிங்கிறத அவர் இந்த 5 காரியங்களின் அடிப்படையில் இந்த மக்களை புரிய வைக்கும்படி, அந்த மக்களுக்கு எது சரியான சுவிசேஷம். இப்போ அவர் கேட்ட கேள்விகள் ஆவியின் வழிநடத்தினால் மட்டும்தான் ரட்சிப்பு உண்டு, பரிசுத்த ஆவியானவர் மட்டும்தான் நம்ம ரட்சிப்பின் பாதையை நடத்துகிறார் என்பதை நிரூபிக்கிறார். அது மட்டும் இல்லை, அதாவது கிரிகள் பிரமாணம் அல்ல, விசுவாச பிரமாணத்தினால் மட்டும்தான் நமக்கு ரட்சிப்பு உண்டு என்று சொல்லுகிறார். சாபத்தை நாடுகிறோமா ஆசீர்வாதத்தை நாடுகிறோமா அப்படின்னு சொன்னால் இல்லை, ஆசீர்வாதத்தை தான் நாடுகிறோம், சாபத்தை அல்ல. எது நம்மை ரட்சிப்பில் நடத்துது? உடன்படிக்கை, அதாவது வாக்குத்தத்த உடன்படிக்கையா நியாயப்பிரமாண உடன்படிக்கையா? வாக்குத்தத்த உடன்படிக்கை தான் நம்மை ரட்சிப்பின் வழியாக நடத்தியது. நமக்கு சுதந்திரத்தை கொடுத்தது எது? விசுவாச பிரமாணம் மட்டுமே, நியாயப்பிரமாணம் அல்ல என்பதை இந்த 3ஆம் அதிகாரம் நமக்கு என்ன செய்து காட்டுது. இன்றைக்கி கடந்த வாரத்தில் முதல் செய்தியை நாம் பார்த்தோம். அதாவது உங்களை அதாவது ஆவியின் மூலமாக தான் நீங்கள் ரட்சிக்கப்பட்டீங்க, நீங்கள் மாம்சத்தின் நியாய பிரமாணத்தினால் அல்ல அப்படிங்கிறத அவர் விளக்கி காட்டினார். இன்றைக்கு நம்ம பார்க்குற செய்தியின் தலைப்பு என்று சொன்னால் என்னன்னு சொன்னால் ஆபிரகாமினுடைய விசுவாசத்தின் மேன்மை. ஆபிரகாமின் விசுவாசத்தின் மேன்மை, இதுதான் தலைப்பு. ஆபிரகாமின் விசுவாசத்தின் மேன்மை. இங்கே தொடர்ச்சியாக நீங்கள் கலாத்தியர் 2, 3ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் 6வது வசனத்திலிருந்து அவர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால் ஆபிரகாமை குறித்து பேசிக்கிட்டே இருக்கிறார். 5வது அதிகாரத்தில் 6வது வசனத்தில் பாருங்கள், ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான். அடுத்தது என்ன சொல்கிறாரு? 7வது வசனத்தில் ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று அறிவீர்களா, அங்கேயும் ஆபிரகாம் பேர் வருது. 8வது வசனத்தில் ஆபிரகாமுக்கு சுவிசேஷமாய் முன்னறிவித்தது. 9வது வசனத்தில் ஆபிரகாமுடனே ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். அப்போ இந்த 4 வசனத்தில் ஆபிரகாமை குறித்து அவர் என்ன செய்கிறார்னா பவுல் அந்த மக்களுக்கு வெளிப்படுத்துகிறார். அதாவது ஏன் ஆபிரகாமை குறித்து சொல்கிறாரு? 6வது வசனத்தில் ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அப்போ இங்கே ஏன் ஆபிரகாமுடைய பெயரை பவுல் இங்கே உச்சரிக்கிறார் என்று சொன்னால், அந்த யூதர்கள் ஆபிரகாம் எங்களுடைய தகப்பன், ஆபிரகாமுடைய வழியில் நாங்கள் வந்தோம், எனவே ஆபிரகாம் எங்களுடைய விசுவாசத்தின் தகப்பனாக இருக்கிறபடினாலே ஆபிரகாம் எப்படி அவனை சார்ந்த பிள்ளைகளும் விருத்த சேதனம் அடைந்து கிரியைகளின் மூலமாய் அவர்கள் ரட்சிக்கப்பட்டார்களோ, அதே போல் நாங்களும் என்ன செய்கிறோம்? கிரியைகளின் மூலமாக நாங்கள் ரட்சிக்கப்படுவோம் அப்படின்னு சொல்லி
ஆபிரகாமை தங்களுடைய ஆவிக்குரிய தகப்பனாக, விசுவாச தகப்பனாக இந்த யூதர்கள் அவர்கள் என்ன செஞ்சாங்க? தவறாக புரிந்து கொண்டார்கள். ஆனால் பவுல் இங்கே ஆபிரகாம் விசுவாசித்தான், ஆனால் அவனுடைய விசுவாசம் எப்படிப்பட்டது என்பதை இங்கே விளக்குகிறார். ஆபிரகாம் அவன் உங்களுக்கு மட்டும் தகப்பன் அல்ல, யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் எல்லாருக்கும் தகப்பன் அப்படிங்கிறத சொல்கிறார். அப்போ ஆபிரகாம் மூலம் நீங்கள் மட்டும் ரட்சிக்கப்படலை, நீங்கள் மட்டும் ஆசீர்வதிக்கப்படலை, புறஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள் அப்படிங்கிறத சொல்கிறார். அப்போ இதை விளக்குவதற்கு தான் இங்கே என்ன செய்கிறார்? அவர் இந்த காரியங்களை செய்கிறார். இப்போ 4 குறிப்புகளை நம்ம இந்த செய்தியில் நம்ம பார்க்க போகிறோம். 1, ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அப்போ முதல் காரியம், ஆபிரகாமுடைய விசுவாசத்தின் மேன்மையில் ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான். அப்படியேங்கிற அந்த வார்த்தை வந்துச்சுன்னா நம்ம என்ன அடுத்த கேள்வி கேட்கணும், எப்படியே ஆபிரகாம், அதுக்கு மேலே உள்ள 5வது வசனத்தை பார்க்கணும். அன்றியும் உங்களுக்கு ஆவியை அளித்து உங்களுக்குள்ளே அற்புதங்களை நடப்பிக்கிறவர் அது நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலேயோ விசுவாச கேள்வியினாலேயோ எதினாலே செய்கிறார்? இப்போ உங்களை ஆண்டவர் ரட்சித்தார் இல்லையா? கலாத்திய திருச்சபை மக்களே, உங்களை ஆண்டவர் எப்படி ரட்சித்தார்? அவர் உங்களுக்குள்ள ஆவியை அளித்து, உங்களை நீங்களே ரட்சித்து கொள்ளவில்லை, உங்களுக்கு ஆவியை அளித்து. எதன் அடிப்படையில்? வசனத்தின் அடிப்படையில், சுவிசேஷத்தின் அடிப்படையில். சுவிசேஷ வசனத்தை, வாக்குத்தத்த வசனத்தை உங்களுக்கு கொடுத்து, அவர் ஆவியானவர் மூலமாக கடவுள் யார் என்பதை உங்களுக்கு காண்பித்து, நீங்கள் பாவிகள் என்பதை உணர செய்து, அவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், அற்புதங்களை, உங்களுக்குள்ளே அற்புதங்களை நடப்பிக்கிறவர். என்ன அற்புதம்? நித்திய தண்டனைக்கு ஏதுவாயிருந்த உங்களை, தேவ கோபத்துக்கு ஏதுவாயிருந்த உங்களை அற்புதமாக ஆண்டவர் விடுவித்தார். இதுதான் அற்புதம். தேவ கோபத்தை இயேசு கிறிஸ்து பொறுத்து கொண்டார், ஏற்றுக்கொண்டார். எனவே உங்களுடைய பாவங்களுக்காக இயேசு கிறிஸ்து நொறுக்கப்பட்டது நிமித்தமாக, அடுத்தது நித்திய தண்டனையிலிருந்து உங்களை விடுவிக்கும்படியாக இந்த அற்புதங்களை உங்களுக்குள்ளே நடப்பித்தார். இதுதான் பெரிய அற்புதம். இன்னைக்கு அற்புத அடையாளங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு கூட்ட மக்கள் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். எது அற்புத அடையாளம்? பேய் விரட்டுறது ஒரு அற்புத அடையாளம் கிடையாது, சரியா? வியாதிகள் சுகமாகுவது ஒரு அற்புதம் கிடையாது. வியாதிகள் அன்றைக்கு அப்போஸ்தலருடைய காலத்தில் எப்படிப்பட்ட வியாதிகள் சுகமாச்சு? குருடன் பார்வை அடைந்தான், முடவன் நடந்தான், குஷ்டரோகி சுத்தமாகினான், மரித்தவன் கூட என்ன செஞ்சான்? உயிரோடு எழுப்பினான். இன்றைக்கு அப்படிப்பட்ட அற்புதங்கள் நடக்குதா? கிடையாது. அப்படிப்பட்ட அற்புதங்கள் நீங்கள் நடக்கிறதில்ல. எது அற்புதம்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க இன்றைக்கி? தலைவலி நீங்கிறது, காய்ச்சல் போகிறது, இதுதான் அற்புதம் என்று சொல்லி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அற்புதங்கள் என்பது இன்றைக்கு நமக்கு அற்புதம் அப்படின்னு சொல்கிற அந்த அற்புதமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், நித்திய நரகத்துக்கு ஏதுவாக இருந்த நம்மை, தேவ கோபத்துக்கு ஆளான நம்மை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையினாலே, அவருடைய இரக்கத்தினாலே நம்மை மீட்டு ரட்சித்தார். இதுதான் பெரிய விதமான அற்புதங்கள். இந்த அற்புதத்தை தான் இங்கே என்ன செய்கிறார்னா அவர் சொல்கிறார். அப்போ எப்படியே ஆபிரகாம் விசுவாசித்தான், ஆபிரகாம் இப்படி தான் விசுவாசித்தான். அவனுடைய விசுவாச காரியத்தை நாம் என்ன செய்ய வேண்டும், எப்படி விசுவாசித்தான் என்பதை பழைய ஏற்பாட்டிலிருந்து சில காரியங்களை நாம் என்ன செய்யணும், பார்க்கணும். பழைய ஏற்பாட்டில் எப்படி அவன் விசுவாசித்தான் என்று சொன்னால், ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 6வது வசனம் பாருங்க. அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். அப்போ இங்கே ஆதியாகமத்திலேயே ஆபிரகாம் கர்த்தரை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போ ஆபிரகாம் விசுவாசித்தான் அப்படின்னு சொன்னால், அவனுடைய வாழ்க்கையில் 3 விதமான காரியங்களிலே அவனுடைய விசுவாசத்தை நம்ம பார்க்க முடியும்.
3 விதமான காரியங்களில் அவனுடைய விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருந்தது என்பதை நாம் பார்க்க முடியும். ஒன்று வாசிங்க, எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 8வது வசனம். எபிரேயர் 11:8. விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாய் பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் சென்றான். நல்லா கவனிங்க. அதாவது ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் இது எங்கே காணப்படுகிறது என்று சொன்னால், ஆதியாகமும் 12ஆம் அதிகாரத்தில் பாருங்கள். ஆதியாகமும் 12ஆம் அதிகாரத்தில் 1 முதல் 3 வசனங்களில் பாருங்கள். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன். நீர் ஆசீர்வாதமாக இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். சரியா? இங்கே கவனிங்க. ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அவனை தெரிந்து கொண்டார். முதல்ல அவனை தெரிந்து கொண்டார். அவனுடைய வாழ்க்கை, அவனுடைய குடும்ப சூழ்நிலை எப்படிப்பட்டதாக இருந்தது சொன்னால், அவனுடைய குடும்பத்தார் ஊர் என்கிறதான பட்டணத்திலே அவர்கள் வசித்து வந்தார்கள். அது விக்கிரகம் நிறைந்த ஒரு கிராமம். விக்கிரகம் நிறைந்த கிராமம். என்ன விக்கிரமும்? சுமார் கிமு 2000 அவன் வாழ்ந்தான். அதாவது சந்திரனையும் சூரியனையும் வணங்குகிற ஒரு விக்கிரக ஆராதனை நிறைந்த அந்த பட்டணம். அவங்க அப்பா தேராகு அவன் சிலைகளை விற்று சிலைகளை செய்து கொண்டு போய் கிராம கிராமமாக பட்டணமாக விற்கக்கூடியவன். குறிப்பாக விக்கிரகத்தை வணங்கி கொண்டு விக்கிரகத்துக்குள்ளே மூழ்கி கிடந்ததான ஒரு குடும்பம். அந்த குடும்பத்திலிருந்து தான் தேவன் ஆபிரகாமை தெரிந்தெடுக்கிறார். ஆபிரகாமை ஆண்டவர் தெரிந்தெடுத்தார். ஆபிரகாம் யார் மெய்யான கடவுள் என்பதை அவன் அறியாது இருந்தான். ஆனால் தேவன் அவனுக்கு தரிசனமானார். தேவனே அவனுக்கு தரிசனமானார். தரிசனமாகி தான் கர்த்தர் என்பதை அவனுக்கு காண்பித்தார். நான் தான் மெய்யான கடவுள் என்பதை காண்பித்தார். அது மட்டும் இல்லை, ஆபிரகாமுக்கு தேவன் தான் யார் என்பதை காட்டினார். தன்னுடைய குணாதிசயங்கள் என்ன என்பதையும் காட்டினார். அவர் உண்மையான தேவன், ஒரே தேவன், வல்லமையுள்ள தேவன், நித்தியமான தேவன் என்கிறதான அந்த குணாதிசயத்தோடு ஆபிரகாமுக்கு என்ன செஞ்சார்? தரிசனமானார். அதை தான் அவன் விசுவாசித்தான். விசுவாசம் அவனுக்குள்ளே எப்படி வந்தது? அவனுக்குள்ளே விசுவாசம் இல்லை. அந்த விசுவாசத்தை கொடுக்கிறவரே தேவன்தான். அதன் எதன் அடிப்படையில் கொடுக்கிறார் என்று சொன்னால், தேவனே தரிசனமாகி அவர் தன்னுடைய குணாதிசயத்தின் மூலமாய் அவனுக்கு என்ன செய்கிறார்? வெளிப்படுத்துகிறார். ஆபிரகாம் தேவனுடைய உண்மைத்தன்மையை அவன் என்ன செய்கிறான்? விசுவாசிக்கிறவனாக காணப்பட்டான். அப்போ பாருங்க, அந்த இடத்துல இருக்கிற ஆபிரகாமுக்கு தரிசனமான உடனே, கடவுள் அவனுக்கு தன்னை வெளிப்படுத்தின உடனே அதை அப்படியே விசுவாசித்தான். இவர்தான் மெய்யான தேவன், இவர்தான் சர்வ வல்லமையுள்ள தேவன், இவர்தான் எல்லாவற்றையும் படைத்தவர், இவர்தான் நித்தியமானவர் இவர்தான் மகா பரிசுத்தமுள்ள கடவுள், இவர் ஒருவர் மட்டும்தான் கடவுள், இவர் ஜீவனுள்ள தேவன் என்பதை அந்த ஆபிரகாம் அறிந்து விசுவாசித்தபடினால்தான் அவன் என்ன செஞ்சான் தெரியுமா? சொன்ன உடனே கீழ்ப்படிஞ்சான். எங்க? நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ. அறியாது இருக்கிற தேசம். ஆண்டவர் சொல்கிறார், நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ. யாரோ ஒருவர் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி இது உண்மையா அல்லது பொய்யா என்று சொல்லி அவன் கேள்வி கேட்கவில்லை. அவன் தேவனை விசுவாசித்தபடினால்தான் அவன் கடவுள் என்ன சொல்லுகிறாரோ அது அப்படியே அவன் என்ன செய்தான்? கீழ்ப்படிந்து அவன் என்ன செஞ்சான்? போனான். அப்படிங்கிறத எபிரேயரில் என்ன செய்கிறாரு? தான் போகிற இடம் இன்னதென்று அறியாமல் இருந்தான். அதெல்லாம் அடுத்தது எதெல்லாம் விட்டுட்டு போகணும்? தன்னுடைய தேசம், சொந்த தேசத்தை விட்டு, அடுத்தது இனத்தை விட்டு,
தகப்பனுடைய வீட்டை விட்டு, அடுத்தது எல்லா விதமான வசதிகளை விட்டு என்ன செய்யணும்? போகணும். அப்போ விக்கிரகத்தை விட்டு போகணும். அங்கே ஒருவேளை விக்கிரகம் இருக்கிற இடத்துல பணம் இருக்கலாம், விக்கிரகம் இருக்கிற இடத்துல வசதி இருக்கலாம், விக்கிரகம் இருக்கிற இடத்துல எல்லா விதமான சந்தோஷமும் இருக்கலாம். ஆனால் அந்த விக்கிரகம் இருக்கிற இடத்துல இருக்கிற வசதியை காட்டிலும், விக்கிரகம் இருக்கிற இடத்துல இருக்கிற உனக்கு பணத்தை காட்டிலும், சொத்தை காட்டிலும், நான் உன்னை ஆசீர்வதிக்கிற தேசத்துக்கு போ. உனக்கு முக்கியமான ஒரு காரியம் தேவையாக இருக்கிறது. நீ நீதிமானாக்கப்பட வேண்டும், நீ ரட்சிக்கப்பட வேண்டும். உனக்குள்ள இருந்து ஒரு சந்ததி உருவாக்கப்படும். அந்த சந்ததி மூலமாக அநேக ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட போகிறார்கள். எனவே நான் காண்பிக்கிற தேசத்துக்கு போ என்று சொல்லி ஆண்டவர் தரிசனமாகி அங்கே சொன்ன உடனே அவன் அப்படியே உடனே கீழ்ப்படிந்தான். கீழ்ப்படிதல் தான் விசுவாசத்துக்கு என அற்புதமான அடையாளமாக இருக்கிறது. நமக்குள்ள விசுவாசம் இருக்குது என்று சொன்னால், அந்த விசுவாசம் எப்படி வருது அப்படின்னு சொன்னால், கடவுளை அறிகிற அறிவின் மூலமாக அந்த விசுவாசம் நமக்கு கிடைக்கிறது. அது மட்டும் இல்லை, அந்த விசுவாசம் எனக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நான் என்ன செய்வேன்? டோட்டலாகவே கீழ்ப்படிந்து காணப்படுவேன். எனவே இவனுடைய விசுவாசம் பாருங்கள், அவன் அந்த இடத்தை விட்டு அப்படியே போனான். காண்பிக்கிற சொன்ன இடத்துக்கு சொல்லியிருந்தா இந்த இடத்துக்கு போப்பான்னு சொன்னால் கூட பரவாயில்ல, நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ. அடுத்தது விட வேண்டியதை விட வேண்டியதை விட்டுட்டான். அடுத்தது விட்டுட்டு அடுத்தது எங்கே போகணும்? நீ போப்பா. அவன் பாட்டுக்கு போயிட்டே இருக்கிறான். என்ன இடம்னு தெரியாமல் போகிறான். இதுதான் விசுவாசம். காரணம் ஏன்? எப்படி போகிறான்? எந்த கேள்வியும் கேட்கல, ஆனால் போகிறான். என்ன அர்த்தம்? அதாவது என்னுடைய தேவன், நான் விசுவாசிக்கிற தேவன், அவர் கண்டிப்பாக என்னை என்ன செய்வார்? வழி நடத்துவார். அவர் எங்கே கொண்டு போனாலும் நான் போவேன். அவர் எங்கே தங்க வச்சாலும் நான் என்ன செய்வேன்? அங்கே தங்குவேன். அவர் எங்கே என்னை கொண்டு போய் நிறுத்தினாலும் அங்கே நிற்பேன். இந்த விசுவாசம்தான் ஆபிரகாமுடைய விசுவாசம். இன்றைக்கி ரட்சிக்கப்படுகிற நீங்களும் நானும், உங்களுக்கும் எனக்கும் இந்த ஆபிரகாமுடைய விசுவாசம் நமக்குள்ள இருக்குதா அப்படிங்கிறத நம்ம சிந்திச்சு பார்க்கணும். ரெண்டாவது அவனுடைய விசுவாசம் எவ்வளோ மகத்துவமானது, மேன்மையானது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம்னா, ரோமருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 18 பாருங்கள். ரோமர் 4ஆம் அதிகாரம் 18 உன் சந்ததி எவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதற்கு ஏதுவில்லாது இருந்தும் அதை நம்பிக்கையோடு விசுவாசித்தான். அவன் விசுவாசத்தினாலே பலவீனமாக இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாக இருக்கும்போது தான் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கற்பம் செத்து போனதையும் எண்ணாது இருந்தான். தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல், தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற வல்லவராயிருக்கிறார் என்று முழு நிச்சயமாக நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். யார்? ஆபிரகாம். புரியுதா? ரெண்டாவது அவனுடைய விசுவாச காரியம் எந்த காரியத்தில்னு சொன்னால், முதல்ல நம்ம பார்த்தோம், அவன் இடத்தை விட்டு புறப்படுகிற காரியத்திலே அந்த இடம் எங்குன்னு சொல்லி தெரியாமல் அவன் என்ன செஞ்சான்? அறியாமல் இருந்த போதிலும் அவன் என்ன செஞ்சான்? கீழ்ப்படிந்தான், புறப்பட்டு போனான். ரெண்டாவது அவனுடைய விசுவாசத்தினுடைய மகத்துவமான காரியங்கள் எங்கே நம்ம பார்க்க முடியும்னு சொன்னால், அதாவது ஈசாக்கினுடைய பிறப்பில் அவனுடைய விசுவாசத்தினுடைய மேன்மை, மகத்துவத்தை நம்ம பார்க்க முடியும். ஆபிரகாம் திருமணம் செய்து 75வது ஆண்டிலே அவன் திருமணத்தை செய்தான். ஆனால் கிட்டத்தட்ட 100 வயது வரைக்கும் அவனுக்கு என்ன இல்லை? குழந்தைகள் இல்லாமல் போனது. ஆனால் இங்கே வேதம் என்ன சொல்லுதுன்னு சொன்னால், அங்கே உன் சந்ததி எவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்ட அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புவதற்கு ஏதும் இல்லாது இருந்தும் அதை நம்பிக்கையோடு விசுவாசித்தான். உன் சந்ததி விளங்கும், உனக்கு ஒரு சந்ததி உண்டாக்குவேன் அப்படின்னு சொன்ன உடனே அந்த வாக்குத்தத்தத்தை அவன் என்ன செய்வான்? அப்படியே கீழ்ப்படிந்தவனாக காணப்பட்டான். ஈசாக்கு பிறப்பது வாய்ப்பில்லை. அதனால தான் ஆகார் என்ன பண்ணான்னா, இதெல்லாம் நடக்குமா? எனக்கு 90 வயசு, உனக்கு 100 வயசு, இந்த இடத்துல நமக்கு எப்படி குழந்தை கிடைக்கும்?
நம்ம எல்லாம் முதிர் வயதில் ஆயிட்டோம். ஆனால் கடவுள் வாக்கு கொடுத்துருக்கிறார். கடவுள் வாக்கு கொடுத்துருக்கிறார், நான் உனக்கு ஒரு பிள்ளையை கொடுப்பேன், உனக்கு ஒரு சந்ததி, உன்னுடைய பிள்ளையின் மூலமாய் ஒரு சந்ததி வரும், அந்த சந்ததி வழியாக தான் இயேசு கிறிஸ்து வருவார் என்கிற அந்த வாக்குத்தத்த வசனத்தை அவன் கேட்டு அதில் நிறைய பலவீனங்கள், அதாவது சரீரத்தை பார்த்து அவன் விசுவாசிக்கவில்லை. தனக்கு இப்படி பிரச்சனை இருக்குது, இது நடக்குமா, எனக்கு இந்த பலவீனங்கள் இருக்குது, இது நடக்குமா, என் மனைவி முதிர் வயதிலாயிட்டா, நானும் கிழவனாயிட்டேன், இந்த குழந்தை நமக்கு கிடைக்குமா? ஆனால் ஆண்டவர் வாக்கு கொடுக்குறார், கடவுள் வாக்கு கொடுக்குறார், இது நடக்குமா? இதை குறித்து அவன் யோசிக்கவே இல்லை, சிந்திக்கவே இல்லை. என்னுடைய மாம்சத்தை காட்டிலும் தேவனுடைய வார்த்தை வல்லமையானது. என்னுடைய பலவீனத்தை காட்டிலும், எனக்கு இருக்கிற சூழ்நிலையை காட்டிலும், எனக்கு இருக்கிற பிரச்சனையை காட்டிலும், எனக்கு இருக்கிற எல்லா விதமான வேதனைகளை காட்டிலும் தேவனுடைய வாக்கு அது மேலானது, உயிரானது, உயிர் உள்ளது, அது நிறைவேற்றக்கூடியதாக இருக்கிறது என்பதை ஆபிரகாம் என்ன செஞ்சான்? தேவனுடைய வாக்கு தத்தத்தின் மீது அவன் நம்பிக்கை வைத்தவனாக காணப்பட்டான். சரிங்களா? ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் பாருங்களேன். ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 1வது வசனம். ஆபிரகாம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாம் தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு, உத்தமனாயிரு, நீ ஒன்றும் கவலைப்பட. அதாவது இங்கே இந்த இடத்துல என்ன பண்ணுறாருன்னு சொன்னால், உனக்கு 90 வயசாக இருந்தாலும் 100 வயசாக இருந்தாலும் நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். அப்படின்னா என்ன அர்த்தம்? முடியாத காரியத்தை நான் முடிக்க வைக்கிறவன். ஒருவேளை உன் மனைவியுடைய கற்பம் செத்து போயிருக்கலாம், ஒருவேளை உன் மனைவியுடைய கற்பத்தை நான் தான் அடைச்சிருக்கிறேன், அந்த கற்பத்தின் மூலமாக ஒருவேளை குழந்தை பிறக்காதுன்னு சொல்லி நீ அவிசுவாசமாக இருக்கலாம். ஆனால் நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், கண்டிப்பாக நான் உனக்கு இந்த குழந்தையை கொடுப்பேன். தன்னுடைய, அதாவது தேவன், ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான் அப்படின்னு சொன்னால் தேவனுடைய குணாதிசயத்தை அவன் நம்பினான். தேவனுடைய குணாதிசயம் என்ன? குணாதிசயம் தான் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்பதை அவன் விசுவாசித்தான். தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவன், எப்படியும் ஆண்டவர் கொடுத்த அந்த வாக்குத்தத்தத்தின் அடிப்படையில் எனக்கு என்ன செய்வார்? குழந்தையை கொடுப்பார் அப்படிங்கிற அந்த விசுவாசம் அவனுக்குள்ளே என்ன செஞ்சிச்சு? காணப்பட்டதை நம்ம பார்க்குறோம். சரியா? ஆதியாகமும் 15ஆம் அதிகாரத்தில் பாருங்கள், 1 முதல் அவர் சொல்கிறாரு, ஆபிரகாமை ஆண்டவர் தேற்ற காரியத்தை பாருங்கள். இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்தில் உண்டாகி, அவர், ஆபிரகாமே நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாக இருக்கிறேன். ஒவ்வொரு டைமும் ஆபிரகாம் சோர்ந்து போகும்போது, பிரச்சனையில் அகப்படும் போது, சோதிக்கப்படுகிற நேரத்தில் தேவன் அவனுக்கு தரிசனமாகி ஆண்டவர் என்ன செய்கிறார்? தன்னுடைய வல்லமையை, தன்னுடைய குணாதிசயங்களை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். அதை அவன் விசுவாசிக்கிறான், அதை அவன் நம்புகிறான். டோட்டலாகவே கர்த்தருடைய வார்த்தைக்கு முற்றிலுமாய் அவன் அடிபணிகிறவனதை பார்க்குறோம். அதற்கு ஆபிரகாம் அவன் சொல்கிறான், ஆண்டவரே, அடியேனுக்கு என்ன தருவீர்? நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே. தமஸ்கு ஊரானாகிய இந்த எலியாசர் என் வீட்டு விசாரணை கர்த்தனாய் இருக்கிறானே என்றான். பின்னும் ஆபிரகாம், தேவரீர் எனக்கு புத்திர சந்தானம் அருளவில்லை, இதோ என் வீட்டில் பிறந்த பிள்ளை எனக்கு சுதந்திரவாளியாக இருக்கிறானே என்றான். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, இவன் உனக்கு சுதந்திரவாளி அல்ல, உன் கற்பத்தின் பிறப்பானவனே உனக்கு சுதந்திரவாளி என்று சொல்லி அவர் அவனை வெளியே அழைத்து, நீ வானத்தை அனாந்து பார், நட்சத்திரங்களை என்ன உன்னால கூடுமானால் அவைகளை என்ன என்று சொல்லி, பின்பு அவனை நோக்கி, உன் சந்ததி ஈவனமாய் இருக்கும் என்றார். அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. இதுதான் விசுவாசம். ஆபிரகாம் எப்படி விசுவாசித்தான் பாருங்க. இந்த சந்ததி, இந்த சந்ததி, இந்த சந்ததி, சந்ததி ஒருவர், அந்த ஒருவர் தான் அந்த சந்ததி. அது ஈசாக்கு மூலமாக வரப்போகிற அந்த சந்ததி, அந்த சந்ததி தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. பழைய ஏற்பாட்டில் ஆபிரகாம் இயேசுவை விசுவாசித்தானா, பார்த்தானா, கண்டானா? இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் என்ன செய்கிறாங்க? போதித்து கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் அவன் விசுவாசத்தில் தேவனை மட்டும் விசுவாசிக்கலை, தேவனுடைய பண்புகளை மட்டும் விசுவாசிக்கலை,
திரித்துவ தேவனாகிய, அதாவது திரித்துவத்தில் இரண்டாவது தேவனாகிய இயேசு கிறிஸ்துவை அவன் சந்தித்தான். இயேசு கிறிஸ்துவை அவன் விசுவாசித்தான். எனவேதான் அவன் நீதிமானாக்கப்பட்டான். எனவேதான் அவன் ரட்சிக்கப்பட்டான். முதல்ல அவனுடைய விசுவாசத்தினுடைய காரியம் மேன்மை. ஒன்று, அவன் ஊரை விட்டு தேவன் சொன்ன அறியாத தேசத்திற்கு புறப்பட்டு போனான். இரண்டாவது, அவனுடைய பிறப்பில் தன்னுடைய வயது முதிர்ந்த ஒரு நிலையில் இருந்தாலும் கூட கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை சார்ந்து விசுவாசித்து அவன் என்ன செஞ்சான்? அவன் தேவனுடைய நன்மையை அவன் பெற்றுக்கொண்டான். மூணாவது, அடுத்தது எபிரேயருக்கு எழுதின நிருபம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் நம்ம இப்போ என்ன பார்த்துட்ருக்கிறோன்னு சொன்னால், ஆபிரகாமினுடைய விசுவாசத்தின் மேன்மை. அதில் முதல் காரியம், ஆபிரகாம் தேவனை எப்படி விசுவாசித்தான் அப்படிங்கிறத பார்க்குறோம். அதில் 3 காரியத்தை பார்க்குறோம். ஆபிரகாம் அவன் தன் புறப்பட்ட இடத்தை விட்டு, அதாவது இடத்தை விட்டு அறியாத தேசத்திற்கு அவன் தேவனை விசுவாசித்து புறப்பட்டான். ரெண்டாவது, தனக்கு கொடுக்கப்பட்டதான குமாரன் ஈசாக்கினுடைய பிறப்பிலே தன் வயது முதிர்ந்தவனாக முடியாத ஒரு நிலையில் இருந்தாலும் கூட வாக்குத்தத்தத்தை விசுவாசித்து அவன் என்ன செஞ்சான்? அந்த பிள்ளையை பெற்றெடுத்தான். மூன்றாவது, அவன் ஈசாக்கை பலியிடுவதிலே அவனுடைய விசுவாசத்தினுடைய மேன்மையை பார்க்க முடியும். ஈசாக்கு பலியிடுவதில்லை. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 17 பாருங்கள். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 17. மேலும் விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சோதிக்கப்பட்ட போது ஈசாக்கை பலியாக கொடுத்தான். ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று என்னோடு சொல்லப்பட்டிருந்ததே. இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை பெற்றவன் மரித்தோரிலிருந்து எழுப்ப தேவன் வல்லவராய் இருக்கிறார் என்று எண்ணி தனக்கு ஒரே பேரானவனையே பலியாக ஒப்பு கொடுத்தான். ஒரே பேரானவனையே பலியாக ஒப்பு கொடுத்தான். மரித்தோரிலிருந்து அவனை பாவனையாக திரும்பவும் பெற்றுக்கொண்டான். விசுவாசத்தினாலே ஈசாக்கு வருங்காரியங்களை குறித்து. இப்போ இங்கே மூன்றாவது அவனுடைய விசுவாசத்தினுடைய மேன்மை எங்கே பார்க்க முடியும்னு சொன்னால், ஈசாக்கை பலியிடுவதில்லை. நல்லா கவனிங்க. புறப்பட்டு போன்னு சொன்னார், கடவுள் புறப்பட்டு போனார். கடவுள் இவனுக்கு முதிர் வயதில் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்தாரு. உனக்கு ஒரு குழந்தையை கொடுப்பேன்னு சொல்லி கொடுத்தாரு. அதை விசுவாசித்தான். அடுத்தது, அந்த குழந்தையை வளர்த்து வாலிப அந்த பருவத்துக்கு கொண்டு வந்த நேரத்தில் அந்த குழந்தையை பலியிட சொல்கிறார். பலியிட சொல்லும்போது அவனுடைய விசுவாசத்தினுடைய மேன்மை பாருங்கள். அவன் என்ன செய்தான்னு சொன்னால், அவன் எந்த ஒரு வார்த்தையுமே பதில் சொல்லாமல் அவன் அப்படியே கீழ்ப்படிந்து. இப்போ அவனுக்குள்ளே நிறைய கேள்விகள் வரும். அவனுடைய வாழ்க்கையில் நிறைய கேள்விகள் வந்தது. ஆனால் என்ன கேள்விகள் வரும்? என்ன ஆண்டவரே, இத்தனை வயசில் நீங்கள் என்ன செய்யுங்க இந்த பிள்ளை கொடுத்தீங்க, இவன் மூலமாக தான் சந்ததி வரும்னு சொல்லி சொல்கிறீங்க. இப்போ இவனை நான் பலி செலுத்திட்டுன்னா எப்படி எனக்கு சந்ததி வரும்? கேள்வி வருதா இல்லையா? இந்த கேள்விகளெல்லாம், அந்த கேள்விகளுக்கு அவன் உடன்படலை. இது அவிசுவாசமான கேள்வி. ஏன்னா ஆண்டவர் சொல்கிறார் அப்படின்னு சொன்னால் அதுக்கு முற்றிலுமாய் கீழ்ப்படிய வேண்டும். இந்த பலியிடுவதின் மூலமாக, ஈசாக்கை பலியிடுவதின் மூலமாக அவனுக்கு யாரை காட்டுறாருன்னு சொன்னால், கிறிஸ்துவை காட்டுகிறார். தேவன் கிறிஸ்துவை காட்டுகிறார். ஆபிரகாம் கிறிஸ்துவை கண்டானா, சந்தித்தானா அப்படின்னு சொன்னால், ஆமாம் சந்தித்தார். ஆபிரகாம் கிறிஸ்துவை விசுவாசித்தான், கிறிஸ்துவை கண்டான், கிறிஸ்துவை தேடினான், கிறிஸ்துவை தேடினான். எங்கே கிறிஸ்துவை தேடினான்னு சொல்லி நம்ம பார்க்குறோம்? யோவான் எழுதின சுவிசேஷத்தில் 8ஆம் அதிகாரம். யோவான் 8ஆம் அதிகாரம் 53வது வசனம் பாருங்கள்.
எங்கள் பிதாவாகிய ஆபிரகாமில் நீ பெரியவனோ? அவர் மரித்தார், தீர்க்கதரிசிகளும் மரித்தார்கள், உன்னை நீ எப்படிப்பட்டவனாக்குகிறாய் என்றார்கள். எப்படிப்பட்டவனா ஆக்குகிறீர்கள் என்றார்கள். அதற்கு இயேசு அவர் தொடர்ச்சியாக சொல்கிறாரு. 56வது வசனம் பாருங்கள். உங்கள் பிதாவாகிய ஆபிரகாம் என்னுடைய நாளை காண ஆசையாயிருந்தான். என்னுடைய நாளை காண ஆசையாயிருந்தான். அது மட்டும் இல்லை, கண்டு களி கூர்ந்தான். அப்போ எப்போ கிறிஸ்துவனுடைய நாளை அவன் கண்டு இருக்க முடியும்? இதுதான் விசுவாசம். எப்போ? அப்பொழுதே கிறிஸ்துவனுடைய நாளை அவன் கண்டான். ஆசையை தேடனா, கண்டு களி கூர்ந்தான். எங்கே கண்டான் தெரியுமா? ஈசாக்கு தன்னுடைய ஆபிரகாம் தன்னுடைய மகனை பலியிடுகிற அந்த நேரத்திலே தான் கிறிஸ்துவை அவன் தேடினான், கண்டு கொண்டான். எங்கே கண்டு கொண்டான்? ஈசாக்குக்கு பதிலாக புதரிலே ஒரு ஆட்டு கெடாவை அவன் என்ன செஞ்சான்? கண்டான். கண்டு களி கூர்ந்தான். தன் மகனை வெட்டுவதற்கு கையை தூக்கும்போது, ஆபிரகாமே உன் மகனை ஒன்று செய்யாது, அவனுக்கு பதிலாக அங்கே சிக்கி கொண்டிருக்கிற அந்த கெடாவை கொண்டு வந்து பலி செலுத்து. அங்கதான் இயேசுவை கண்டு கொண்டான். அங்கதான் கிறிஸ்துவை தேடினான். புரியுதா? அப்போ அவனுடைய விசுவாசத்தில் இயேசுவை அவன் என்ன செஞ்சான்? கண்டு விசுவாசித்தான், ரட்சிக்கப்பட்டான், நீதிமானாக்கப்பட்டான். அதனால தான் பவுல் இந்த கலாத்திய மக்களுக்கு சொல்கிறாரு, எங்களுடைய தகப்பன் ஆபிரகாம், அவருடைய வழியில் நாங்கள் வந்தவங்க, அதனால் நாங்கள் கிரிகளின் மூலமாக ரட்சிக்கப்படலான்னு சொல்லி நம்பிட்டுருக்கிறீங்களே, ஆபிரகாமுடைய விசுவாசத்தை நீங்கள் தப்பாக புரிஞ்சிட்ருக்கிறீங்க. ஆபிரகாம் விசுவாசித்தான், கிரிகளின் மூலமாக அல்ல. தனக்கு, அதாவது விருத்த சேதனத்தை செஞ்சதின் மூலமாய், நியாயப்பிரமாணத்தை கடைபிடித்ததின் மூலமாய் அவன் ரட்சிக்கப்படவில்லை. அவன் விசுவாசத்தின் மூலமாக மட்டும்தான் ரட்சிக்கப்பட்டான். ஏன் இது உங்களுக்கு புரியல? ஏன் நினைச்சவன் சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு இருக்கிறீங்க? இன்றைக்கி கள்ள உபதேசத்துக்கு ஏன் செவி கொடுக்குறீங்க? புரியுதா? உங்களுடைய கிரியைகளின் மூலமாக கண்டிப்பாக ஒரு பாவி ரட்சிக்கப்பட முடியாது. நீங்கள் எதை செய்தாலும் உங்களுக்கு ரட்சிப்பு கிடையாது. ஒரு பாவி தன்னைத்தானே ரட்சித்து கொள்ள முடியாது. நீங்கள் விசுவாசிக்கிறதின் மூலமாக தான். அந்த விசுவாசத்தை இயேசு கிறிஸ்து உங்களுக்கு கொடுத்ததின் நிமித்தமாக தான் நீங்கள் விசுவாசிக்க முடியும், நீங்கள் ரட்சிக்கப்பட முடியும் என்று சொல்லி சொல்லுகிறார். அதுதான் ஆபிரகாம் விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது, நீதிமானாக்கப்பட்டான். சரியா? இப்போ கலாத்தியருக்கு வாங்க. கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். ஆகையால் விசுவாச மார்க்கத்தார்கள் எவர்களோ அவர்களே ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று அறிவீர்களாக. நீங்கள் சொல்கிறீங்க நாங்கள் தான் ஆபிரகாமுடைய பிள்ளைகள். யார் ஆபிரகாமுடைய பிள்ளைகள்? 2வது காரியம் இங்கே அவர் பவுல் சொல்கிறாரு. அதாவது ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்படுது. எப்படி விசுவாசித்தான்ங்கிறத நம்ம பார்த்தோம். 2வது காரியம் என்ன பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால், ஆபிரகாமுடைய பிள்ளைகள் யார் ஆபிரகாமுடைய பிள்ளைகள்? பழைய ஏற்பாட்டில் இருக்கிற நீங்கள் யூதர்கள், நீங்கள் மட்டும் ஆபிரகாமுடைய பிள்ளைகள் அல்ல. புறஜாதியாரில் யார் விசுவாசித்து ரட்சிக்கப்படுகிறார்களோ அவர்களும் ஆபிரகாமுடைய பிள்ளைகள் தான் என்பதை இங்கே என்ன செய்கிறார்? வெளிப்படுத்துகிறார். யார் ஆபிரகாமுடைய பிள்ளைகள்? பிள்ளைகள் என்ற சொல்லு உடல் சார்ந்த சொல். பிள்ளைகள் என்ற சொல்லு ஆபிரகாமுடைய பிள்ளைகள். யார் ஆபிரகாம்? நாமெல்லாம் ஆபிரகாமுடைய பிள்ளைகள் அப்படின்னு சொன்னால் உடல் சார்ந்த விஷயத்தில் அது ஒரு அர்த்தம் இருக்குது. அதே போல் இன்னொரு பிள்ளை அப்படிங்கிற அர்த்தம் என்னன்னு சொன்னால், அதே இயல்பு கொண்டவன் என்றும் பொருள்படும். அதே இயல்புன்னா எப்படி ஆபிரகாம் விசுவாசித்து அவன் ரட்சிக்கப்பட்டானோ, ஆபிரகாமுடைய விசுவாசத்தின் அடிப்படையில் நீங்களும் நானும் அவனுடைய விசுவாசத்தை போல நாமளும் விசுவாசித்து ரட்சிக்கப்பட்டோமானால் அவன் வழியாக வந்தவர்கள் அப்படின்னு அர்த்தம். அப்போ ஆபிரகாம் தேவனிடத்திலே வைத்த விசுவாசத்தை போன்ற எல்லாரும் மெய்யான கிறிஸ்துவ விசுவாசிகள் அவர்கள் என்ன செய்கிறார்கள் சொன்னால் ஆபிரகாமுடைய பிள்ளைகளாக காணப்படுகிறார்கள். இப்போ உதாரணத்துக்கு பாருங்கள்,
மத்திய எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம், மத்திய எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 10-11 பாருங்கள். ஓகே. போதும். அவ இங்கே கவனிங்க, யாரோடு பந்தி இருப்பாருங்களா? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு. ஆபிரகாமுடைய விசுவாசம்தான் ஈசாக்கு பற்றியது. ஈசாக்குடைய விசுவாசம்தான் யாரை பற்றியது? யாக்கோபை பற்றியது. அப்போ விசுவாசத்தின் அடிப்படையில் மட்டும்தான் நீதிமானாக்கப்படும், ரட்சிக்கப்பட முடிய ஒழிய எந்த ஒரு கிரியைகளினாலும் என்ன செய்ய முடியாது, ரட்சிக்கப்பட முடியாது. இப்போ இங்கே இயேசு கிறிஸ்து யாருடைய விசுவாசத்தை மேன்மைப்படுத்தி சொல்கிறாருன்னு பாருங்களேன். 100க்கு அதிபதி, அதாவது 100க்கு அதிபதியினுடைய வேலைக்காரன், அவன் என்ன செய்கிறான்னு சொன்னால் மிகவும் அவஸ்தைப்பட்டுருக்கிறான், வேதனைப்படுகிறான். அதுக்கு இயேசு இடத்துல அவன் வேண்டிக் கொள்கிறான், எனக்கு அப்படி ஒரு வேலைக்காரன் இருக்கிறான், அவனை சொஸ்தமாக்கணும் ஆண்டவரை அப்படின்னு சொல்லி இயேசுக்கிட்ட 100க்கு அதிபதி கேட்குறான். அப்போ 100க்கு அதிபதிக்கு இயேசு சொல்கிறாரு, நான் வந்து அவனை சொஸ்தமாக்குவேன்றார் 7வது வசனத்தில். 8வது வசனத்தில் என்ன சொல்கிறாருன்னா, 100க்கு அதிபதி பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, நீர் என் வீட்டிற்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவனாக இருந்தும் எனக்கு கீழ்ப்பட்டிருக்கிற சேவகரும் உண்டு. நான் ஒருவனை போவேன் என்றால் போகிறான், மற்றொருவனை வா என்றால் வருகிறான், என் வேலைக்காரனை இதை செய் என்றால் செய்கிறான் என்றார். இயேசு இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு தமக்கு பின் செல்லுகிறவர்களை நோக்கி, இஸ்ரவேல் எல்லாருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறான். இந்த 100க்கு அதிபதி ஒரு புறஜாதியான், ஆனால் இவனும் என்ன செய்கிறான், ஆபிரகாமுடைய பிள்ளையாக காணப்படுகிறான். எப்படி? விசுவாசம். யாருடைய விசுவாசம்? ஆபிரகாம் எப்படி விசுவாசித்தானோ அதே போல் இவனும் என்ன செஞ்சான், விசுவாசித்தான். எனவே இவன் யாருடைய பிள்ளை? ஆபிரகாமுடைய பிள்ளை. ஒருவேளை உங்களுக்கும் எனக்கு இப்படிப்பட்ட விசுவாசங்கள் இருந்துச்சுன்னா நீங்களும் நானும் ஆபிரகாமுடைய பிள்ளைகள் மட்டுமே. தேவனுடைய ராஜ்யத்தில் அவரோடு நம்ம பந்திருக்கவும் முடியும் என்பதை தான் இங்கே என்ன செய்கிறார், சொல்லுகிறார். யார் தேவனுடைய பிள்ளைகள்? இப்போ இங்கே இந்த கலாத்தியரில் சொல்கிறாரு அவர், பாருங்க, கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் பாருங்கள், விசுவாச மார்க்கத்தார்கள் எவர்களோ. யார் விசுவாச மார்க்கத்தார்? விசுவாச மார்க்கத்தார் அப்படின்னா யார் அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யணும், பார்க்கணும். யார் விசுவாச மார்க்கத்தார்? தேவனுடைய வார்த்தையில், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அதை தேவனுடைய வாக்கு தத்தத்தில் வைத்த விசுவாசத்தினால் உருவாக்கப்பட்ட வாழ்க்கை உடையவர்களே விசுவாச மார்க்கத்தார். தேவனுடைய வார்த்தையில் முழுவதுமாக தன்னுடைய நம்பிக்கையை வைத்து அதை தன்னுடைய வாழ்க்கையில் செயல்படுகிறவர்களே விசுவாச மார்க்கத்தார். இன்னொரு லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 9வது வசனம் பாருங்கள். லூக்கா 19ஆம் அதிகாரம் 9வது வசனம். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனே. இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனே. இங்க யாரை சொல்றாரு? சகேயு யாரு? சகேயு யாரு? ஒரு வரி வசூலிக்கிறவன். அவன் ஒரு பரிசேயன், சரியா? வரி வசூலிக்கிறவன், ஆயக்காரன். அவன் ஒரு ஆயக்காரன், சரியா? அவன் தப்பான ஒரு நிலையில் பணத்தை சம்பாதித்தவன். இப்போ இவனும் ஆபிரகாமுடைய குமாரன் அப்படின்னா அப்போ எந்த விதத்தில் சொல்கிறாரு? இவன் ஆபிரகாமுடைய பிள்ளையா? இல்லை, விசுவாசத்தின் மார்க்கத்தின் அடிப்படையில் இவன் ஆபிரகாமுக்கு பிள்ளையாக காணப்படுகிறான். இவனும் ஆபிரகாமுடைய குமாரனே. எதன் அடிப்படையில் பாருங்களேன்?
8வது வசனத்தில் பாருங்கள், சகேயு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவரிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் நாளத்தனையாக திரும்பி செலுத்துகிறேன். அவன் செய்த எல்லா தவறுகளையும், அவன் செய்த எல்லா பாவத்தையும் உணர்ந்து அறிக்கை செய்து கிறிஸ்துவை அவன் என்ன செய்கிறான்? விசுவாசிக்கிறான். கிறிஸ்துவை விசுவாசிக்கிறான். இங்கே பாவத்தை அறிக்கை செய்கிறான். பாவத்துக்கு பரிகாரி இயேசு கிறிஸ்து மட்டும்தான் என்பதை அவன் விசுவாசிக்கிறான். இதே விசுவாசம்தான் ஆபிரகாமுக்குள்ளேயும் இருந்து, இதே விசுவாசம்தான் ஆபிரகாமுக்குள்ளே இருந்து தான் மகன் வெட்டப்படும் போது தன்னுடைய மகனையும் என்னையும் காப்பாற்றியது எது என்று சொன்னால், அந்த புதரிலே சிக்கி கொண்டிருக்கிற ஆடு. அந்த ஆடு தான் இயேசு கிறிஸ்து. அவர் தான் எனக்காகவும் என்னுடைய மகனுக்காகவும் என் மகன் மூலமாய் வருகிற எல்லா சந்ததிகளும் ஆசீர்வதிக்கப்படும்படியாகவும் அந்த இயேசு கிறிஸ்து அவர் மட்டுமே, அவர்தான் வரப்போகிறார் என்று சொல்லி அவன் என்ன செஞ்சான்? அங்கே எப்படி விசுவாசித்தானோ அதே போல தான் இவனும் விசுவாசித்தான். எனவே இவனும் ஆபிரகாமுடைய பிள்ளை. யார் ஆபிரகாமுடைய பிள்ளை? யூதன் மட்டுமல்ல, யார் இயேசுவை விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் ஆபிரகாமுடைய பிள்ளை என்பதை இங்கே சொல்லுகிறார். அடுத்தது 3வது காரியம், ஆபிரகாமுடைய காரியம் எப்படி, ஆபிரகாமுடைய காரியம் எப்படி இருந்ததுன்னு சொன்னால் 8வது வசனம், மேலும் தேவன் விசுவாசத்தினாலே புறஜாதிகளை நீதிமான்கள் ஆக்குகிறார் என்று வேதம் முன்னதாக கண்டு உனக்குள் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆபிரகாமுக்கு சுவிசேஷமாக முன்னறிவித்தது. இங்கே சுவிசேஷம் ஆபிரகாமுக்கு அறிவிக்கப்பட்டது. எது சுவிசேஷம்? என்ன சுவிசேஷம் ஆபிரகாமுக்கு அறிவிக்கப்பட்டது? இதுதான் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தில், ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தில் அவர் அந்த ஆசீர்வாதத்தை சொல்லுகிறார். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நான் உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போகும்போது நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன். நான் உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன். இது எந்த ஆசீர்வாதம் அப்படிங்கிறத நம்ம அறிஞ்சுக்கணும். இது எந்த ஆசீர்வாதம் அப்படின்னு சொன்னால், இங்கு தான் ஒரு சந்ததி, அந்த சந்ததி தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. கிறிஸ்துவை குறித்ததான அந்த சுவிசேஷம் முன்னதாகவே கண்டுன்னு சொல்லப்படுறது. இங்கே என்ன சொல்கிறாருன்னா பவுல், அதாவது மேலும் தேவன் விசுவாசத்தினாலே புறஜாதிகளையும் நீதிமான்களாக்குகிறார் என்று வேதம் முன்னதாக கண்டு. எங்கே சொன்னது? எதை சொல்கிறாரு பவுல்? இங்கே ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தில் ஆபிரகாமுக்கு சொல்லப்பட்டதான அந்த வார்த்தையை அங்கே என்ன செய்கிறார்? அவர் அதை தான் வேதம் சொல்கிறார். அதுதான் சொல்கிறார், நான் உன்னை ஆசீர்வதித்து நான் உனக்கு ஒரு சந்ததியை கொடுப்பேன், அந்த சந்ததி தான் உன்னுடைய ஆசீர்வாதம். நம்முடைய ஆசீர்வாதம் என்ன? இயேசு கிறிஸ்து தான் நம்முடைய ஆசீர்வாதம். அவர் தான் நம்முடைய பாவத்திலிருந்து நம்மை மீட்கிற தேவ ஆட்டுக்குட்டி. அந்த ஆசீர்வாதத்தை நம்ம பெற வேண்டுமானால் நாம் கிறிஸ்துவை விசுவாசிக்க வேண்டும், தான் பாவத்தை அறிக்கை செய்ய வேண்டும். புரியுதா? அதற்காக மனஸ்தாபப்பட்டு மனம் திரும்ப வேண்டும். அதன் அடிப்படையில் தான் நீங்களும் நானும் நீதிமானாக்கப்பட முடியும். நீதிமானாக்கப்படுகிற அந்த ஒரு விஷயம் இருக்கிறதே, அந்த நீதிமானாக்கப்படுகிற அந்த ஆசீர்வாதம், அந்த சுவிசேஷத்தின் அடிப்படையில் தான் அந்த ஆசீர்வாதமே நமக்கு கிடைக்கிறது. அப்போ இன்றைக்கி அதாவது ஆபிரகாமுக்கு அப்போவே சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டாச்சு. அந்த சுவிசேஷம் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில் சொல்லப்பட்டு அந்த சுவிசேஷம்தான். அந்த சுவிசேஷத்தை தான் ஆபிரகாம் என்ன செஞ்சான்? விசுவாசித்தான். சுவிசேஷம் என்பது தேவனுடைய வார்த்தை. சுவிசேஷம் என்பது கிறிஸ்துனுடைய வார்த்தை. சுவிசேஷம் என்பது கிறிஸ்துனுடைய மரணம். சுவிசேஷம் என்பது கிறிஸ்துனுடைய அடக்கம். சுவிசேஷம் என்பது கிறிஸ்துனுடைய உயிர்த்தெழுதல். இந்த சுவிசேஷம் ஆபிரகாமுக்கு அறிவிக்கப்பட்டது. நீங்கள் நினச்சிட்டு இருக்கிறீங்க ஆபிரகாம் எங்களுடைய பிதா, அவன் விசுவாசித்தான். எந்த விசுவாசத்தை விசுவாசித்தான்? கிறிஸ்துவை விசுவாசித்தான்.
கிறிஸ்து ஒருவர் பலியாக வந்து சிலுவையிலே உங்களுக்காக எனக்காக மரிக்கப் போகிறார் என்பதை அந்த ஆபிரகாம் விசுவாசித்தான். அவனுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது. சுவிசேஷம் இல்லாமல் மீட்கப்பட முடியாது. சுவிசேஷம் அறிவிக்கப்படாமல் கேள்விப்பட முடியாது. சுவிசேஷம் அவன் கேள்விப்படுறான்னு சொன்னால் சுவிசேஷம் அறிவிக்கப்படுவதின் மூலமாக தான் அவன் கேள்விப்படுகிறான். கேள்விப்படுகிறதின் மூலமாக தான் விசுவாசம் நமக்குள்ளே வருகிறது. அந்த விசுவாசத்தின் அடிப்படையில் தான் கடவுள் யார் என்பதை அறிந்து கொள்ள முடிகிறது. கடவுள் யார் என்று சொல்லி அறியும் போது தான் தான் பாவி என்பதை ஒத்துக்கொள்ள முடியுது. தான் பாவி என்பதை ஒத்துக்கொண்டு அதற்காக மனஸ்தாபப்பட்டு மனம் திரும்பும் போது மட்டும்தான் தேவனுடைய இரக்கமும் கிருபையும் நமக்கு கிடைக்கிறது. நாம் ரட்சிக்கப்படுகிறோம், நாம் மீட்கப்படுகிறோம், நாம் நீதிமானாக்கப்படுகிறோம். சரியா? அந்த சுவிசேஷம் ஆபிரகாமுக்கு அறிவிக்கப்பட்டது. சரியா? கடைசியாக எத்தனாவது வசனம்? 9வது வசனம் பாருங்க. அந்தபடி விசுவாச மார்க்கத்தார் விசுவாசமுள்ள ஆபிரகாமுடனே ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். விசுவாச மார்க்கத்தார் விசுவாசமுள்ள ஆபிரகாமுடனே ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். ஆபிரகாம் எந்த ஆசீர்வாதத்தை பெற்றான்? ஒரு சந்ததி, அந்த சந்ததி கிறிஸ்து. அந்த ஆசீர்வாதத்தை பெற்றான். அதே போல் யாரெல்லாம் ஆபிரகாமை போல விசுவாசிக்கிறாங்களோ அவர்களும் ஆபிரகாம் அடைந்த அதே ஆசீர்வாதத்தை இவர்களும் அடைவார்கள் என்று சொல்லி அவர் என்ன செய்கிறார்? பவுல் விளக்கம் காட்டுகிறார். அப்போ ஒவ்வொரு விசுவாசியும் தன்னுடைய வாழ்க்கையில் எப்படி நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று சொன்னால், ஆபிரகாம் இங்கே புறஜாதிகள் மட்டும், அதாவது யூதர்கள் மட்டும் அவர்கள் ஆபிரகாமுடைய பிள்ளைகள் அல்ல, புறஜாதிகளும் ஆபிரகாமுடைய பிள்ளைகள். எனவே இங்கே பவுல் இந்த கலாத்திய மக்களுக்கு அவர் காட்டுகிற ஒரு விஷயம் என்று சொன்னார், யூதர்கள் அவர்கள் கிறிஸ்துவை விசுவாசித்து அவர்கள் ரட்சிக்கப்பட்டு அவர்கள் தேவனை சார்ந்து கொள்கிறபடினாலே அவர்களும் ஆபிரகாமுடைய பிள்ளைகள் தான். ஆபிரகாமுடைய பிள்ளைகள், அதாவது பழைய ஏற்பாட்டு காலத்தில் யாரெல்லாம் விசுவாசித்து கிறிஸ்துவை விசுவாசித்து ரட்சிக்கப்பட்டார்களோ அவர்களும், புதிய ஏற்பாட்டில் யாரெல்லாம் கிறிஸ்து இயேசுவை விசுவாசித்து ரட்சிக்கப்பட்டார்களோ பழைய ஏற்பாட்டில் இருக்கிற கிறிஸ்தவர்களும் புதிய ஏற்பாட்டில் இருக்கிற கிறிஸ்தவர்கள் எல்லாருமே சேர்ந்து ஒரு சபையாக காணப்படுகிறது, ஒரு திருச்சபையாக இருக்கிறது என்பதை பவுல் இங்கே விளக்கி காட்டுகிறார். எனவே உங்களை அவிசுவாசத்திற்கு சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் போக மயக்கினவன் யார் என்று சொல்லி அதுதான் கலாத்தியர் 3:1 சொல்கிறார். புத்தி இல்லாத கலாத்தியரே, உங்களை யார் இந்த அளவுக்கு மயக்கினது? விசுவாசித்து நீதிமானாக்கப்பட்டவனுடைய விளைவுகள் என்ன தெரியுமா? ஒரு சில வசனங்களை நான் சொல்லி முடிக்கிறேன். விசுவாசத்தினாலே ஒவ்வொரு விசுவாசியும் அவன் எப்படிப்பட்டவனாக இருக்கிறான் என்று சொன்னால், அவன் ஒரு விசுவாசினுடைய இருதயத்தில் கிறிஸ்து வாசமாக இருக்கிறார். ஒரு விசுவாசினுடைய இருதயத்தில் கிறிஸ்து என்ன செய்கிறாரு? எவனுக்குள்ள விசுவாசமாக இருக்கிறதோ, எவன் விசுவாசிக்கப்படுகிறானோ அவனுக்குள்ளே யார் வாசம் பண்ணுறது? கிறிஸ்து. எபேசியர் 3:17 பாருங்கள். எபேசியர் 3:17 விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாக இருக்கவும் நீங்கள் அன்பிலே வேறொன்று நிலை பெற்றவர்களாகி சகல பரிசுத்தவான்களோடு கூட கிறிஸ்துவனுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து. அப்போ கிறிஸ்து நமக்குள்ளே எதன் அடிப்படையில் வாசமாக இருக்கிறார்? என்னுடைய விசுவாசத்தின் அடிப்படையில். நான் எதை விசுவாசிக்கிறேனோ அந்த விசுவாசத்தின் அடிப்படையில் கிறிஸ்து எனக்குள் என்ன செய்கிறார்? வாசம் பண்ணுகிறார். தேவன் பரிசுத்தர் என்பதை நான் விசுவாசித்தேன். இயேசு கிறிஸ்து அவர் எனக்காக பலியிடப் போகிறார் என்பதை விசுவாசித்தேன். அவர் என்னுடைய பாவத்துக்கு பரிகாரி என்பதை விசுவாசித்தேன். நான் பாவி என்பதை ஒத்துக்கொண்டு அறிக்கை செய்தேன். எனவே நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், நீதிமானாக்கப்பட்டேன். இதே விசுவாசம்தான் ஆபிரகாமுக்குள்ளே காணப்பட்டது. அந்த ஆபிரகாம் பெற்ற அதே விசுவாசத்திற்குள்ளாக தான் இன்றைக்கு புறஜாதிகளாக இருந்தாலும் யூதர்களாக இருந்தாலும் விசுவாசிக்கிறார்கள், அவர்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள். எனவே எந்த விதத்திலும் கிரியைகளினாலும் சரியா விருத்த சேதனத்தினாலும் நியாயப்பிரமாணத்தினாலும் நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்கிறதுனாலும்
ரட்சிக்கப்பட முடியாது என்பதை பவுல் இங்கே ஆணித்தரமாக என்ன செய்கிறார், சொல்லுகிறார். அப்போ ஒரு விசுவாசியினுடைய இருதயத்தில் கிறிஸ்து வாசம் பண்ணுறாரு. ரெண்டாவது, ஒரு விசுவாசி அவன் எப்படிப்பட்டவனாக இருக்கிறான்னு சொன்னால், அப்போஸ்தலர் 26ஆம் அதிகாரம் 18வது சொன்னோம். அப்போஸ்தலர் 26:18. அதாவது இங்கே இன்னொரு விஷயத்த சொல்கிறாரு. விசுவாசிக்கிறவன் பெறக்கூடியதான ஆசீர்வாதங்கள் என்ன அப்படின்னு சொன்னால், பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுடைய சுதந்திரத்தையும் பெற்றுக்கொள்கிறார்கள். பாவ மன்னிப்பு கிடைக்கிறது. அடுத்தது பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்குரிய சுதந்திரம். அது மட்டும் இல்லை, அவர்கள் எல்லை விட்டு என்ன செய்கிறாங்க, ஒளிக்கும் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கும் திரும்புகிறதற்கு அவருடைய கண்கள் திறக்கும் பொருட்டு அவனுடைய மனக்கண்கள் திறக்கிறது. அப்போ விசுவாசிக்கிறவனுடைய வாழ்க்கையில் கிறிஸ்து வாசம் பண்ணுவது மட்டுமில்லை, அவன் பரிசுத்தமாக்கப்பட்டவனாக காணப்படுகிறான். யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 15வது சொன்ன பாருங்க. யாக்கோபு 5:15. அப்பொழுது விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாலே ரட்சிக்கும். கர்த்தர் அவனை எழுப்புவார். அவன் பாவம் செய்தவனானால் அது அவனுக்கு. அப்போ விசுவாசிக்கிறவனுடைய இருதயத்தில் இயேசு வாசம் பண்ணுவது மட்டுமல்ல, அவன் பாவ மன்னிப்பை பெற்று பரிசுத்தமானவராக இருக்கிறான். அது மட்டும் இல்லை, விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாலே ரட்சிக்கிறது. அவன் ஜெபிக்கிறவனாக இருப்பான். ஒரு விசுவாசி, கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன், தேவனை விசுவாசிக்கிறவன், அவன் எப்பொழுதும் ஜெபிக்கிறவனாக காணப்படுவான். அடுத்தது, ஒரு விசுவாசி அவன் எப்படிப்பட்டவனாக இருக்கிறான் என்று சொன்னால், 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில், விசுவாசத்தினாலே நல்ல போராட்டத்தை போராடக்கூடியவனாக இருக்கிறான். ஒரு விசுவாசி அவனுக்கு வருகிற சில பிரச்சனைகள், சோதனைகள், இதிலே அவன் என்ன செய்கிறான், ஒரு நல்ல போராட்டத்தை போராடக்கூடியவனாக இருக்கிறான். எவ்வளோதான் பிரச்சனை வந்தாலும் தேவனுடைய வாக்குத்தத்தத்தை நம்பி இருக்கிறான். எனவே அவன் கீழ்ப்படுகிறான். இந்த உலகத்துக்குரிய காரியங்களுக்கு அவன் அதிக முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல. அவன் எப்பொழுதுமே அவனுடைய பார்வை எப்படி தான் இருக்குதுன்னு சொன்னால், கிறிஸ்துவை நோக்கி மட்டும்தான் இருக்குது. கிறிஸ்துவோடு மட்டும்தான் அவனுடைய பார்வை இருக்கிறது. எனவே அவன் என்ன செய்கிறான், தனக்கு எந்த தீங்கு வந்தாலும் அதை குறித்து அவன் கவலைப்படுறதில்ல. அதற்காக அவன் என்ன செய்கிறான், போராடக்கூடியவனாக இருக்கிறான். ரோமர் 1ஆம் அதிகாரம் 17வது வசனம், விசுவாசத்தினாலே அவன் என்ன செய்கிறான், கீழ்ப்படுகிறான். விசுவாசத்தினாலே அவன் என்ன செய்கிறான், பிழைக்கிறான். விசுவாசத்தோடு அவன் என்ன செய்கிறான், மரிக்கிறான். இவர்கள்தான் விசுவாச மார்க்கத்தார்கள். யார் விசுவாச மார்க்கத்தார்கள்? எப்படி ஆபிரகாமுடைய இருதயத்துக்குள்ளாக கிறிஸ்து வாசம் பண்ணினாரோ, எப்படி ஆபிரகாம் நீதிமானாக்கப்பட்டு தான் பாவி என்பதை ஒத்துக்கொண்டு ரட்சிக்கப்பட்டானோ, எப்படி ஆபிரகாம் அவன் தேவ சமூகத்திலே அவன் விசுவாசமுள்ளவனாக ஜெபம் பண்ணினானோ, ஜெபித்தானோ, எப்படி தன்னுடைய வாழ்க்கை விசுவாசத்திற்காக போராடி அவன் ஜெயித்த பெற்றானோ, அதே போல இன்றைக்கு ஒவ்வொரு புதிய ஏற்பாட்டு கிறிஸ்தவனும், இன்றைக்கு இருக்கிற ஒவ்வொரு புறஜாதியனும் அவன் விசுவாசித்து அவன் எப்படி ஆபிரகாம் நீதிமானாக்கப்பட்டானோ அதே போல நாமும் நீதிமானாக்கப்படுகிறோம். அவன் எப்படி ரட்சிக்கப்படுகிறானோ நாமும் ரட்சிக்கப்படுகிறோம். எனவே யூதர்கள் மட்டும் ஆபிரகாமுடைய பிள்ளைகள் அல்ல, இன்றைக்கு நீங்களும் நானும் ஆபிரகாமுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். எனவே விசுவாசம் ஒன்று தான், ஒரே விசுவாசம் தான். பழைய ஏற்பாட்டிலையும் ஒரே விசுவாசம் தான், புதிய ஏற்பாட்டிலையும் ஒரே விசுவாசம் தான். பழைய ஏற்பாட்டிலே கிறிஸ்துவை விசுவாசிக்காதவன் ரட்சிக்கப்பட முடியாது, புதிய ஏற்பாட்டிலையும் கிறிஸ்துவை விசுவாசிக்காதவன் ரட்சிக்கப்பட முடியாது. ஆனால் ரட்சிப்பு கிருபையினால் மட்டுமே கிடைக்கிறது, கிரியைகளினால் அல்ல, விருத்த சேதனத்தினால் அல்ல, நியாயப்பிரமாணத்தினால் அல்ல என்பதை பவுல் ஆணித்தரமாக கலாத்திய நபருக்கு அவர் எடுத்துரைக்கிறார்.